தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நாம் இன்று தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு போதனை இது. உங்கள் வாழ்வில் செழிப்பு ஒரு நிரந்தர பகுதியாக, முன்னேற்றம் ஒரு நிரந்தர பகுதியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த தேவனுடைய பிரமாணத்தை வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. This is the mother of all prosperity principles. அதாவது செழிப்புக்காக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பிரமாணங்களுக்கெல்லாம் இதுதான் தாய் பிரமாணம். இதை நீங்கள் இறுக பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், அப்புறம் தடுமாற்றம், அப்புறம் முன்னேற்றம், அப்புறம் தடுமாற்றம், அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு நிரந்தரமான முன்னேற்றம், நிரந்தரமான ஒரு செழிப்பு, வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பிரமாணத்தை தங்களுடைய வாழ்வின் நிரந்தர பகுதியாக மாற்ற வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். என் வாழ்க்கை இந்த விதமாகத்தான் வாழப்படும் என்ற ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வரணும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆட்கள் மாறலாம். ஆனால் என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடப் போகிறேன், அவருடைய நீதியை தேடப் போகிறேன், அதுதான் என் வாழ்க்கையின் பங்கு அப்படின்ற ஒரு இடத்திற்கு வர வேண்டும். அப்படி வரும்போது பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான நன்மைகள், தொடர்ச்சியான நன்மைகள், ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்தீர்கள் என்றால் அவங்க வாழ்க்கையிலலாம் பாருங்கள், ஆசீர்வாதம், நன்மைகள், இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெர்மனண்ட் ஃபீச்சராக இருக்குது. ரைட்? அவங்க வாழ்க்கையில் கொஞ்ச நாள் செழிப்பு, அப்புறம் கொஞ்ச நாள் தடுமாற்றம், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டோம், அப்புறம் மேலே வந்தோம், அப்புறம் கீழே போனோம், அப்புறம் மேலே வந்தோம், அப்புறம் கீழே போனோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை இறுக பற்றி கொண்டார்கள். தேவன் மீது வைத்த விசுவாசத்தை அவர்கள் கைவிடவில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு தான் முதலிடம். தேவன் சொன்னால் செய்வாங்க, தேவன் பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அதே இது நம்ம இஸ்ரவேல் தேசத்தை நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், கொஞ்ச நாள் தேவனை தேடுவாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவனை கைவிட்டுட்டு தெய்வமல்லாத காரியங்கள் பின்னாடி போவாங்க. அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், அடிமைத்தனம் வரும். அப்புறம் மனம் திரும்பி கர்த்தாவே எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கதறுவாங்க. அப்புறம் கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் தேடுவாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கர்த்தரை கைவிட்டுட்டு வேறு இது பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் பிரச்சனை. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் கொஞ்ச நாள், அப்புறம் பாதாளத்தில் ஒரு நாள், அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அனுபவம் இருக்குது. ஏன்னா அவங்க தேவனை தேடுவதில் அந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் தேடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க, அப்புறம் தேடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க, அப்புறம் தேடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் பாருங்கள், இதுதான், இந்த பிரமாணம் தான் எல்லா ஆசீர்வாத பிரமாணங்களுக்கும் தாய் பிரமாணம். ரைட்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சரி, இந்த போதனையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில காரியங்களை சரி நம்ம ஜெபிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் இந்த காரியங்களை குறித்து ஸ்லைட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க
உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவ ராஜ்யத்தின் வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பார்க்கிற கண்கள், கேட்கிற காதுகள், புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு தாப்பனே அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெறும் வார்த்தையை கேட்குறதோடு நிப்பாட்டிக்காமல் அதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கு, எங்கள் வாழ்க்கையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, எல்லா விதமான நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் அருந்து போகட்டும். எல்லா சுமைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வில் விடுதலை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகளில் விடுதலை உண்டாகட்டும். வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். நோய்களிலிருந்து, வலி வேதனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தாப்பனே, சரீரத்தில் பலமும் ஆரோக்கியமும் துளிர்க்கட்டும். ஒரு முழுமையான வாழ்வு, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு வாழ்வு இவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, இந்த காலத்தில் அவங்க என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணுன்ற வெளிச்சங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒவ்வொருத்தரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும், எல்லா விதமான ஆபத்துகளும் தப்பி விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பனே, இவங்க போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கப்படட்டும். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. தாப்பனே, பெருகட்டும், முன்னேறட்டும், வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். தாப்பனே, வாழ்வு செழிக்கட்டும், துளிர்க்கட்டும், தலைக்கட்டும், முன்னேற்றங்கள் உண்டாகட்டும். பெருத்த முன்னேற்றங்கள், பலத்த முன்னேற்றங்கள் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால தான் நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதில், ரைட்? ஏன்னா நம்ம கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கலை. நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஜெபத்தில் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டே கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி இப்போ ஜெபிச்சிருக்கிறோம். நம்ம ஜெபிச்ச இந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் குறிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த தேவை இருக்குதோ, கர்த்தாவே, இந்த தேவையை நீங்கள் சந்தித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய நன்மை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க, வாசிப்போம். முதலாவது தேவனுடைய வார்த்தையை வாசிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 6:31ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ, இது இன்னும் மோசமாயிருமோ அப்படின்னு கவலைப்பட்டே நிறைய பேர் தங்களுடைய சமாதானத்தை இழந்து போகிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி காரியத்தில் கவனமாக இரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைக்கு கர்த்தர் உன் கூட இருப்பார். நாளைக்கு வரும்போது நாளைய தினத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இன்றைக்கி உதவி செய்கிற கர்த்தர் நாளைக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலையே படக்கூடாது.
இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் வராத பிரச்சனையை வேறு இழுத்து போட்டு மண்டையில் போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா? அதெல்லாம் செய்யக்கூடாது. என்றைக்குமே பாருங்கள், இந்த என்ன ஆயிரும், நாளைக்கு என்ன ஆயிருமோ, நாளை கழிச்சு என்ன ஆயிருமோ, அடுத்த மாதம் என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த பயத்தை எடுத்து போட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அளவில்லா சமாதானம் வரும். நாளைய தினத்தை குறித்து விசுவாசத்தோடு யோசிக்கலாம். தேவ வார்த்தையின் வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் யோசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் யோசிக்கலாம் நாளைய தினத்தை குறித்து. ஆனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்ம பாருங்கள், இந்த போதனையில் ஒரு சில காரியங்களை முக்கியமாக சொன்னேன். அந்த காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போதனைக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு பேக் போனாக, ஒரு முதுகெலும்பாக இருக்குது. ஒரு சில சத்தியங்கள். என்ன சத்தியம்? முதலாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் கர்த்தருடைய உதவி இல்லாத அஞ்ஞானி, அதாவது புறவனத்தான் கிடையாது. புறவனத்தான் அஞ்ஞானினா என்ன அர்த்தம்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாதவர்கள் என்பது அர்த்தம். இதெல்லாம் நம்ம போன மெசேஜில் பார்த்தோம். ரைட்? நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வீட்டான், தேவனுடைய குடும்பத்தான். ரைட்? நீங்கள் உதவி இல்லாத ஒரு அனாதையை போல் அல்ல. இந்த பாருங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயற்கையான தாய் தகப்பன் இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் அனாதைகளாக இருக்கிறார்கள். இது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை. தேவன் இல்லாமல், உடன்படிக்கை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒரு அனாதையை போலத்தான் அவங்க ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு இயற்கையான பெற்றோர் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் இவர்களை குறித்து சிந்திக்கிறார், நம்மை குறித்து சிந்திக்கிறார், நம்முடைய தேவைகளை குறித்து சிந்திக்கிறார், தேவைகளை அறிந்திருக்கிறார். அறிந்தவர் உதவி செய்வார், தேவைகளை பூர்த்தி செய்வார். நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். என்னுடைய பரம தகப்பன் சர்வ வல்லவர். என்னுடைய பரம தகப்பன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். என்னுடைய பரம தகப்பன் என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என் தேவைகளை பூர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தைகளை டெய்லி பேசுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் டெய்லி. இதெல்லாம் ஜீவனை உருவாக்குகிற வார்த்தைகள், நன்மைகளை உருவாக்குகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை. ரைட்? இது நானாக சொந்தமாக கற்பனை பண்ணி எழுதுனதில்லை. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதை எப்படி நீங்கள் அறிக்கையாக செய்து அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அரவணைத்து ஏற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஹல்லேலூயா. இது எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் பேசப்படுகிற வார்த்தைகள். அடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கியமானது, உங்களுக்கும் தேவனுக்கும் இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை இருக்கிறது. இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. நம்ம பொதுவாக உடன்படிக்கையின் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லும்போது நம்ம யாரை நினைக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனத்தை நினைக்கிறோம். கரெக்டு தான். அது இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள், மாற்றமே கிடையாது அதில். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய உடன்படிக்கை ஜனம்தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பரலோக தேவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தின் அடிப்படையில் ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உடன்படிக்கை மக்களாக இருக்கிறோம். அப்போ உடன்படிக்கை மக்களாக நம்ம இருக்கிறதுனால நமக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் கர்த்தர் உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறார். அதனால் நான் ஒரு அஞ்ஞானியைப் போல, கர்த்தரை அறியாத ஒரு மனிதனைப் போல, கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லாத ஒரு மனிதனைப் போல கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து மூணாவது ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய தேவன் நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார், சிந்திக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கணும்னு எண்ணமுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். அதனால தான் இயேசு அருமையாக சொல்கிறார்.
ரைட். உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார்னா என்ன, சும்மா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சும்மா உட்காந்துட்ருக்கிறாரா? இல்லை. அந்த லைனுக்கு அர்த்தம் என்ன? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பார். எப்படி ஒரு தாப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு இன்னது தேவை அப்படின்னு யோசித்து பார்த்து அந்த பிள்ளைக்கு தேவையானதை செய்கிறாங்களோ, அதே போல தான் நம்முடைய பரமத்தாப்பன் நம்மளுக்கு என்ன வேணும்னு யோசித்து பார்த்து அவர் நமக்கு செய்கிறார். இந்த அடிப்படையில் தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. நீ தேவன் இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. ரைட். நீ வந்து ஒரு ஆவிக்குரிய அனாதை கிடையாது. நீ வந்து உடன்படிக்கை இல்லாத ஒரு ஜனம் கிடையாது. உனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். உனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. உன் தேவன், உன் தாப்பன் உன்னை குறித்து யோசிக்கிறவராக, சிந்திக்கிறவராக, உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீ அதை குறிச்செல்லாம் கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதில் கவனமாயிரு. உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு கூட கொடுப்பார். அதிக அளவில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற விதத்தில் கொடுப்பார். அதான் இந்த போதனை. ஹல்லேலூயா. சரி, இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிறோம். இந்த போதனை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 19ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. ரைட். இது ஒரு பெரிய போதனை, மலப்பிரசங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து கர்த்தர் பல காரியங்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றோட சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் நம்ம ஸ்டடிக்கு வந்து அதுக்குள்ளே போகிறது இப்போ அவசியம் இல்லை. அதனால் நம்ம அந்த காரியங்களை இப்போ கவனிக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இதே அதிகாரத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதை குறித்து போதிக்கிறார், ஜெபத்தை குறித்து போதிக்கிறார், உபவாசத்தை குறித்து போதிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பணத்தின் காரியங்களை குறித்து போதிக்க ஆரம்பிக்கிறார். ரைட். அப்படி போதிக்கும்போது என்ன சொல்கிறாரு பாருங்கள், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அதனால் வந்து நம்ம வந்து இந்த வசனத்தை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஆனால் வேதம் அந்த விதமாக போதிக்கலை. இதுக்கு தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டோட ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளம் நமக்கு இருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு உங்களுக்கு சரியாக விளங்குச்சுன்னா தான் புதிய ஏற்பாடு விளங்கும். புதிய ஏற்பாடு வந்து ஏதோ புதுசாக கர்த்தர் ஆரம்பித்த ஒரு மதம் கிடையாது. ரைட். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் ஆதி காலத்திலேருந்து மனுஷர்களோடு பேசியிருக்கிறாரு. அந்த காரியங்களை தான் வந்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அதே கர்த்தர் தான், அதே தேவன் தான், அவருடைய ராஜ்யம்தான், அவருடைய வழிமுறைகள் தான். ஒரு சில காரியங்கள் மட்டும் இயேசுடைய அந்த ரட்சிப்பு, இயேசு நமக்கு உண்டாக்கின அந்த ரட்சிப்பின் நிமித்தம் ஒரு சில காரியங்கள் மாறி இருக்கே தவிர, தேவன் அதே தேவன், அவருடைய சுபாவம் அதே சுபாவம், அவருடைய எண்ணங்கள் அதே எண்ணங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் அதே ஆசீர்வாதங்கள். ரைட். அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. கர்த்தர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக அதிகமான நன்மைகளை ஆட் பண்ணியிருக்கிறாரே ஒழிய எதையும் குறைக்கலை. ரைட். அதனால் நம்ம பழைய ஏற்பாடு அடிப்படை நமக்கு கொஞ்சம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு தெரியும், கர்த்தர் வந்து உனக்கு வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை இங்கே அப்படின்றது நமக்கு அப்போ தான் கொஞ்சம் வழங்கும். ஏன்னா வந்து கர்த்தர் உன்னுடைய பொக்கிஷசாலையை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லியிருக்கிறார். ரைட். யோசேப்புக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த ஒரு தட்டுப்பாட்டிலிருந்து தப்புவிப்பதற்கு, ரைட், எகிப்து தேசத்தை தப்புவிப்பதற்கு யோசேப்புக்கு கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு? ரைட். வர்ற அந்த அறுவடையில் 5ல் ஒரு பகுதியை சேர்த்து வை அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை வைத்து தான் எகிப்து தேசமே தப்பிச்சிச்சு இல்லையா? அங்கே சுற்றி இருக்கிற தேசங்களும் தப்புனாங்க. அதனால் சேர்த்து வைக்கக்கூடாது என்பது தேவனுடைய போதனையே கிடையாது. அதனால தான் கவனமாக இருக்கணும். ரைட். புதிய ஏற்பாடை படிக்கும்போது பழைய ஏற்பாடுடைய அந்த வெளிச்சத்தில் படித்தா தான் இது கரெக்டாக உங்களுக்கு விளங்கும். ரைட். அதே மாதிரி பாருங்கள், இங்கே மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தின் நிலைமை.
ரைட்? உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, உங்கள் இருதயத்தில் எது பெருசாக இருக்குது, அதுதான் ஏசப்பா இங்கே வந்து நமக்கு குறிப்பாக போதிக்கிறார். 21ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ இங்கே கர்த்தர் வந்து உங்களுக்கு பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய இருதயத்தில் என்ன குடியிருக்குது, உங்களுடைய இருதயத்தின் நிலைமை, அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 24ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கே வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உலக ரீதியான, அதாவது இயற்கையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா இயற்கையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதே கர்த்தர் தான். ரைட்? இந்த அருமையான பூமியை உண்டாக்கினது கர்த்தர், இது இருக்கிற நன்மைகளெல்லாம் உருவாக்குனது கர்த்தர். அதனால் பாருங்கள், அந்த இயற்கையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா கர்த்தர் அதெல்லாம் உருவாக்கி இருக்கவே மாட்டார் இல்லையா? அப்போ உருவாக்கினது நோக்கம் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும்னு சொல்லி தான் அவர் உருவாக்குனார். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்கள், பணம் வந்து என்னுடைய வேலைக்காரனாக இருக்கணுமே தவிர என்னுடைய எஜமானாக மாறக்கூடாது. பணம் வந்து என் கையில் இருக்கிற ஒரு கருவியாக இருக்கணுமே தவிர என்னை ஆளுகிற கர்த்தராக மாறக்கூடாது. அதுதான் இங்கே பாயிண்ட். என்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு மட்டும்தான் சிங்காசனம் அமைக்கப்பட வேண்டும். தேவன் மட்டும்தான் என்னுடைய இருதயத்தில் ராஜரீகம் செய்ய வேண்டும். தேவன் மட்டும்தான் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். பணம் ஆளுகை செய்யக்கூடாது. அதுதான் மேட்டர். தேவன் உங்களுக்கு பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா பணத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுப்பதே கர்த்தர் தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை யார் கொடுக்குறா? கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை தரும். புரியுதா? அதனால் நன்மைகளும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் இங்கே சொல்லலை. அவைகள் நம்முடைய எஜமானாக மாறக்கூடாது அப்படின்றத தான் கர்த்தர் இங்கே வலியுறுத்துகிறார். அதுதான் இங்கே வந்து மெயின் பாயிண்ட். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர் இயேசு. ரைட்? பணம் என்னுடைய எஜமானாக இருக்கக்கூடாது, பணம் என்னுடைய கர்த்தனாக மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அதில் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். ரைட்? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும், ஒரு பணக்காரன் இருந்தால் அவனுக்கு பெரிய அறுவடை வந்துச்சு. அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த பண்டகச்சாலையெல்லாம் இடிச்சிட்டு இன்னும் பெருசாக கட்டுவோம், ரைட், அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கட்டி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இன்னும் பல வருஷங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், ரைட், அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ கர்த்தர் வந்து அவனை திட்டுறாரு இல்லையா, இன்றைக்கி ராத்திரியே நீ சாப்பிட்ற, அப்போ நீ சேர்த்து வச்சதெல்லாம் எவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே பிரச்சனை என்ன? கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கலாம். அங்கே பிரச்சனை என்ன? பிரச்சனை வந்து பெரிய அறுவடை பிரச்சனையா? கிடையாது. ஏன்னா நம்முடைய தேவன் அறுவடையை கொடுக்கிற தேவன், பெருக்கத்தின் தேவன், ரைட். நம்முடைய விதைப்பை அவர் தான் அவர் ஆசீர்வதிக்கிறாரு, கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பெரிய அறுவடையும் ஆசீர்வாதமான அறுவடையும் கொண்டு வரவரே அவர் தான். அப்போ வந்து பெரிய அறுவடை அங்கே பிரச்சனை கிடையாது, ரைட். பெரிய அறுவடை பிரச்சனை கிடையாது. அப்போ அறுவடை பிரச்சனை இல்லைன்னா வேற என்ன பிரச்சனைங்க? சரி, பண்டகசாலை இருப்பது பிரச்சனையா? ரைட், அதுவும் பிரச்சனை கிடையாது, ரைட். ஏன்னா பண்டகசாலை என்பது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நம்மளை மாதிரி இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட்டு, கரன்சி, டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் கிடையாது, ரைட். பொருட்கள் தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அதனால் பொருட்களை சேர்த்து, தானியங்களெல்லாம் சேர்த்து வச்சா தான் நாளைக்கு சாப்பிட முடியும், அடுத்த மாதம் சாப்பிட முடியும், அதுக்கு அப்புறம் வர்றதை சாப்பிட முடியும், ரைட்.
அப்போ அதெல்லாம் அந்த அந்த இப்போ அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த களஞ்சியம் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அழுகி போகும். அப்புறம் நீங்கள் அறுவடை வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு அடுத்த நாள் அப்புறம் சாப்பிட்றது ஒன்றும் இருக்காது இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த தானிய கிடங்கும் பிரச்சனை கிடையாது. களஞ்சியம் பிரச்சனை கிடையாது. களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன் கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. பாவத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? மாட்டார் இல்லையா? அப்போ களஞ்சியம் இங்கே பிரச்சனை கிடையாது. சரி, ஜாஸ்தி வந்திருக்குது. அப்போ வந்துருந்துச்சுன்னா அது வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய களஞ்சியம் கட்டணும். அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன் ஜாஸ்தி வரும்போது அப்போ வர்றதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அந்த இடத்த கட்டுறதுல என்ன பிரச்சனை? அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ பிரச்சனை என்ன? அந்த 19ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ரைட், அநேக வருஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இவ்வளோ அறுவடை வந்திருக்குது. அவன் எதை குறித்து யோசிக்கலை. ரைட், கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ பெரிய அறுவடையை கொடுத்துருக்கிறாரு. இந்த அறுவடையில் நான் இதை வச்சு நான் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன்னா யோசிக்கலை. ரைட், வந்திருக்கிற இவ்வளோ பெரிய அறுவடையில் நான் கர்த்தருக்கு என்று தசம பாகத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சானா நினைக்கல. இவ்வளோ பெரிய அறுவடையை கொடுத்துருக்கிறாரு கர்த்தருக்கு, நான் எக்ஸ்ட்ராவா ரைட் ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நானாக விருப்பப்பட்டு இன்னும் அதிகமாக கொடுக்குறேன் கர்த்தருக்கு ரைட் அப்படின்னு ஏதாவது செஞ்சானா அதுவும் செய்யலை. ரைட், சரி, அடுத்து பாருங்கள். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நமக்கு வருகிற அந்த அறுவடையில் ஒரு பகுதியை பாருங்கள், எடுத்து வைக்கணும்னு வேதம் போட்டிருக்குது. விதவைகளுக்கு உதவி செய்வதற்கு, பெற்ற தாப்பன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதற்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு, அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு, லேவியர் அந்த காலத்தில் ரைட். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஒரு பகுதியை எடுத்து வைக்கணும்னா வேதம் போதிக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த விதமாக ஏதாவது யோசிச்சானா, ஆஹா இங்கே நமக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், நம்மளுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சானா அதுவும் இல்லை. அந்த ஏழைகள் இருக்கிறாங்க, ஆஹா நம்ம இதில் இவ்வளோ ஏழை இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கையை நல்லா தாராளமாக விரிக்கணும், இருதயத்திலேருந்து உதவி செய்யணும் அப்படின்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சானா அதுவும் இல்லை. ரைட், இந்த நம்ம குடும்பத்தில் இல்லை இந்த ஊரில் இந்த விதவைகள் இருக்கிறாங்க, இந்த தாப்பனற்றோர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு ஏதாவது நினச்சானா அதுவும் நினைக்கல. அப்போ கர்த்தரையும் கனம் பண்ணலை, மனுஷர்களுக்கும் ஆசீர்வாதமாக இல்லை. ரைட், நிறையா வந்துருச்சு, சேர்த்து வச்சுட்டு விஆர்எஸ் வாங்க போகிறேன். இன்றைக்கி ஒரு காரியம் சொல்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் மக்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், ஒரு 35-40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடும். ரைட், 40 வருஷம் இரவு பகலாம் அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் ஒர்க் பண்ணி எதை குறித்தும் குடும்பத்தை குறித்து கவலைப்படாமல், அதை குறித்து கவலைப்படாமல், இதை குறித்து கவலைப்படாமல், எதை குறித்தும் யோசிக்காமல் நம்ம அப்படியே உழைச்சி அப்படியே பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக ரிட்டையர்ட் ஆகிடுவோம். சரி, ரிட்டையர் ஆகி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஜாலியாக இருப்போம். ரைட், ட்ரிப்பு போவோம், ஊராக சுற்றுவோம். ரைட், அப்படி கால் நீட்டி அப்படி ஹாயாக படுத்துக்கிட்டு அப்படி ஜாலியாக சன் பார்த்து எடுக்கலாம். ரைட், இதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் இந்த காலத்தில் அப்படிலாம் சிந்திக்கிறாங்க. அதாவது தேவனை கனம் பண்ணணும்னு ஒரு யோசனை இல்லை, சரி சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்கள், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து கூட அவன் யோசிக்கலை இல்லையா? ரைட், தாய் தாப்பனை குறித்து எதுவும் யோசிக்கலை, என் பொண்டாட்டி பிள்ளைகளை குறித்து கூட எதுவும் இல்லை, சொந்தக்காரன் அண்ணன் தம்பி தங்கச்சி எதுவுமே இல்லை, யாரை குறித்தும் ஒரு சிந்தனை இல்லை. ரைட், டோட்டல் செல்ஃபிஷ் ஃபெலோ இல்லை. கர்த்தரையும் கனம் பண்ணலை, ஆசீர்வதிச்ச கர்த்தருக்கும் மரியாதை செலுத்தலை, அவரை கனம் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தசம பாகம் காணிக்கைகள் இதெல்லாம் கொடுக்கல.
ரைட். சுற்றி இருக்கிற ஏழைப்பாளைய கஷ்டப்படுறவங்க, ரைட், திக்கட்டுறவங்க, விதவை, அவங்கள குறிச்சும் யோசிக்கலை. ஊழியம் பார்த்த ஊழியக்காரனையும் யோசிக்கலை. குடும்பத்தை குறிச்சும் யோசனை இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அதைத்தான் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகளை யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை, அதான் ப்ராப்ளம். சொல்லுங்கள், தனக்காகவே. இவனுடைய பிரச்சனை சுயநலம். இவன் பிரச்சனை அதிகமாக பணம் வந்ததுன்றது இல்லை. இவனுடைய பிரச்சனை சுயநலம். ரைட். படைத்த தேவன், ஆசீர்வதித்த தேவனை கனம் பண்ணலை. ஆனால் தான் சொல்கிறார் பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். ரைட். கர்த்தரை நான் ஆசீர்வச்சிருக்கிறார், கர்த்தர் இந்த பெருக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, அவரை நான் கனம் பண்ண போகிறேன், அதுவும் இல்லை. மற்றவங்கள குறித்து யோசிப்போம், அதுவும் கிடையாது. ரைட். அப்போ தேவனையும் கனம் பண்ணாமல், மற்றவங்கள குறித்தும் யோசனை இல்லாமல் ஒரு சுயநலவாதியாக இருந்தது தான் இவனுடைய பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேணும். சரியாக புரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம என்னத்தையாவது கண்டதுக்கடுத்தையும் யோசிப்போம். ரைட். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் மத்தேயுவுக்கு போகலாம். மத்தேயு 6 ரைட் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போது இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ரைட். பணம் உன்னுடைய எஜமானாக இருக்கக்கூடாது, கர்த்தர் மட்டும்தான் உன்னுடைய எஜமானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் 25ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ரைட். இது நல்ல பாயிண்ட்டு. ரைட். இதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனோடு கூட உனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. ரைட். உன்னை குறித்து யோசிக்கிற, உன்னை குறித்து நினைக்கிற, உன்னுடைய தேவையை சந்திக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறாரு. அதனால் இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறார். ரைட். அதோட இன்னொரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. பாருங்கள், நம்ம சாப்பாடு, நல்ல சாப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல சாப்பாடு இருக்கணும், குடிக்கிறதுக்கு நல்ல காரியங்கள் இருக்கணும். ரைட். நல்ல தண்ணி, நல்லா காப்பி போடுறதுக்கு காப்பி, டீ போடுறதுக்கு டீ, ஜூஸு அப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா. ரைட். அப்போ ஆகாரத்தை அது குறித்து யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் முக்கியம். ரைட். என்னை கர்த்தர் என்னை படைச்சிருக்கிறார்ல, எதை குறித்து நான் யோசிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ரைட். ஒரு காரியத்தை கர்த்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார், பணம் உன்னுடைய எஜமானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அது பாயிண்ட். அடுத்து இந்த பொருளாதார தேவைகள் என்னுடைய மனசை டோட்டலாக ஆக்கியபை பண்ணக்கூடாது. அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனும் இந்த சரீரமும் அந்த தேவைகளை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது, விசேஷ தேவைகள். இந்த ஜீவனை கர்த்தர் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? இந்த சரீரத்தை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? என்னை எண்ணத்துக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறார், எதுக்கு படைத்தார்? அந்த எண்ணங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த யோசனைகள் எனக்குள்ள வரணும். ரைட். கர்த்தர் என்ன படைச்சிருக்கிறார்ல, என்ன நோக்கத்துக்காக படைச்சார், என்ன காரணத்துக்காக படைச்சார், அதை நான் அறிந்து அந்த விதமாக நான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார்ல, இந்த சரீரத்தை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும். ரைட். இந்த ஜீவன், இந்த சரீரம், இதெல்லாம் விசேஷித்தவைகள். இந்த வாழ்க்கைன்றது ஏதோ பிறந்தோம், செத்தோம், வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், தின்னோம், தூங்கினோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம், ஏதோ 2 பிள்ளையை பெற்றோம், எதுக்கு அது கல்யாணத்தை பண்ணி வைத்தோம், அப்புறம் செத்தோம். இப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். அந்த அர்த்தத்தை கொடுப்பது தேவன். சரி, அதனால தான் பாருங்கள், அந்த இருதயத்தை ஆளுகை செய்வது கர்த்தராக இருந்தால் தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். ரைட்.
என் இருதயத்தின் சிங்காசனத்தில் கர்த்தர் அமர்ந்திருந்தார் என்றால், கர்த்தர் என்னை எதுக்கு படைச்சிருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு, அந்த யோசனைகள்லாம் அப்போ தான் வரும். ரைட்? இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார்ல, இந்த சரீரத்தை நான் எப்படி ஒழுங்காக பயன்படுத்தணும், தேவனுக்கு மகிமை கொண்டு வர விதத்தில் எப்படி இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் வாழணும்னா இந்த சரீரம் அவசியம். இந்த சரீரம் இல்லாமல் பூமியில் வாழ முடியாது. அப்போ இந்த சரீரத்தை நான் நல்லா பார்த்துக்கணும். ரைட்? இந்த சரீரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தணும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்த வேண்டும். அந்த யோசனைகள்லாம் நமக்குள்ளே வரணும். அதான் கர்த்தர் சொல்கிறார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் முக்கியம், அந்த உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது. என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன கலரில் போடணும், எப்படி மேட்சிங்காக போடணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். தப்பு கிடையாது. ரைட்? சரியான விதத்தில் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எது அதிக முக்கியத்துவம் உள்ளதுன்றதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ரைட்? நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க, அழகழகாக போடுங்க, மேட்சிங்கெல்லாம் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்தை காட்டிலும் என்னுடைய சரீரத்தை சரியான விதத்தில் பாதுகாத்து கொள்வதற்கும், என் சரீரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கும் நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட்? சாப்பாடு முக்கியம்தான். ரைட்? ஆரோக்கியமாக நம்ம வாழ்வுக்கு தேவையான அந்த காரியங்கள் குடிப்பது அவசியம்தான், உடைகள் அவசியம்தான், நல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ரைட், நல்ல காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அவைகளை காட்டிலும் முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குது. நான் ஒரு மிருகத்தோட லெவலில் வாழக்கூடாது. இப்போ மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய என்டையர் லைஃபே காலையில் எந்திரிக்கும், ரைட், சுற்றி முற்றி பார்க்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஏதாவது அதுக்கு நல்லா சொகுசாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த தேடிக்கும். அது ஒரு குகையோ இல்லை ஒரு புதரோ இல்லை ஏதோ மரத்தில் இருக்கிற ஏதாவது ஓட்டையை போட்டு அங்கே உள்ளே உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை ஒரு கூடு கட்டி, பறவைகள்லாம் கூடு கட்டி நல்ல இடத்துல, அடைக்கலமான இடத்துல, ரைட், அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப், ஒரு வீடு அதை செஞ்சு செட் பண்ணி உக்காந்துக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பசிக்கிற நேரம் பாருங்கள், வேட்டையாட போகும், வேட்டையாடி அப்புறம் அந்த சாப்பாட்டை இறைய கொண்டு வந்து அதை வச்சு சாப்பிடும், ரைட். அப்புறம் ராத்திரி தூங்கும், அப்புறம் எந்திரிக்கும். ஒரு சிங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பசிச்சிச்சுன்னா உடனே வேட்டையாட போயிடும். அப்புறம் வேட்டையாடி கொண்டு வரதை அப்படி வச்சு நிதானமாக ரொம்ப நாளைக்கு சாப்பிடும், ரைட். அப்புறம் தூங்கும், அப்புறம் எந்திரிக்கும், அப்புறம் வேட்டையாட போகும், ரைட். ஒரு மனிதன் அந்த ரேஞ்சுக்கு இறங்கி போயிடக்கூடாது. என் வாழ்க்கை முழுசாக இது தான், ரைட். வேலை பாரு, சாப்பிடு, தூங்கு, எந்திரி, வேலை பாரு, சாப்பிடு, தூங்கு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் பிள்ளையை பெற்றுக்க, அப்புறம் அந்த பிள்ளையை அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, அப்புறம் அவ்வளோதான், பேர பிள்ளையை பார்த்துட்டேன், சாக போகிறேன் அப்படின்ட்டு செத்துரு, ரைட். இது மட்டும்தான் வாழ்க்கையா? இதுக்காக மட்டும்தான் கர்த்தர் என்னை படைத்தாரா? இதெல்லாம் யோசிக்கணும். இந்த சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே வர வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தனை எனக்குள்ளே வரணும். என் தேவன், என்னை படைத்த தேவன், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், நான் எப்படி மற்ற மக்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு நான் எப்படி நல்லது செய்யலாம், மற்றவங்களுக்கு எப்படி நான் அவங்க வாழ்வில் நன்மைகளை கொண்டு வரலாம். கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, என்ன எதுக்காக படிச்சிங்க, அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த காரியங்களை நான் செய்யணும். அந்த ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே வர வேண்டும். வாழ்வில் எது முக்கியம், எது ப்ரையாரிட்டி? ஒரு சிலருக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ரைட் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஒரு சிலருக்கு கர்த்தர் ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே இல்லை, ரைட். கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது, கர்த்தருக்கு ஒரு முதலிடம் கொடுப்பதில்லை. எந்த காரியத்திலையும், நேரத்துலேயும் சரி, பணத்துலேயும் சரி, மற்ற வாழ்க்கையின் திட்டங்கள்லேயும் சரி, எதுலேயும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கறது கிடையாது.
ஏதாவது தேவைன்னா மட்டும் கர்த்தரை கூப்பிடுறது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கர்த்தரை சேவிப்பது. என்ன கர்த்தர் படைச்சிருக்கிறார், அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நோக்கத்தோடு கர்த்தர் என்னை படைத்தார், என்ன திட்டத்திற்காக கர்த்தர் என்னை படைத்தார், அதை நான் எப்படி செய்கிறது, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நான் எப்படி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, என் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், என் குடும்பத்துக்கு என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார். இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். பாருங்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் தான் முதலிடம் கர்த்தருக்கு தான் முதலிடம் இருக்கணும். ரைட்? யாருக்கு, எந்த மனுஷனுக்கும் சரி, எந்த பொருளுக்கும், எந்த ஐஸ்வர்யத்துக்கும், யாருக்கும் கர்த்தரை காட்டிலும் ஒரு மேலான இடம் இருக்கக்கூடாது. எதுவுக்கும் கர்த்தரை காட்டிலும் ஒரு மேலான இடம் இருக்கவே கூடாது. அப்போது கவனிங்க, நான் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். என் இருதயத்தின் சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறா? கர்த்தரா, பணமா, இல்லை வேறு யாரா? ரைட்? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான் யாருக்கு முதலிடம் கொடுக்குறேன்? பாருங்கள், இப்போ ஒரு கணவன் மனைவினா அன்பு கூறணும், கணவன் மனைவியை அன்பு கூறணும், மனைவி கணவனை அன்பு கூறணும். இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை இல்லையா? அல்லேலூயா. இப்போ நான் என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் என் மனைவிக்கும் தெரியும், என் மனைவியை காட்டிலும் நான் அதிகமாக நேசிப்பது கர்த்தர். என் பிள்ளைகள்னால் எனக்கு அவ்வளோ உயிர். ஆனால் என் பிள்ளைகளை காட்டிலும் நான் அதிகமாக நேசிப்பது கர்த்தர். அது என் பிள்ளைகளுக்கும் தெரியும். என் வாழ்க்கையில் என்னுடைய முதல் அன்பு என் கர்த்தருக்கு, முதலிடம் கர்த்தருக்கு. காலையில் எந்திரிச்சா முதலாவது கர்த்தரை தேடணும். சரி, எனக்கு ஒரு வருமானம் வருதா, அதில் முதலானதையும் சிறந்ததையும் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு காரியம் இப்போ ஒரு வருமானம் வருதுன்னா எடுத்த உடனே என் மனைவிக்கு என்ன வாங்கலாம், என் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கலாம், எனக்கு என்ன செய்யலாம், எந்த தேவையை சந்திக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது மனம். முதலாவது நான் கர்த்தருக்கு கனம் கொடுக்கணும். எனக்கு வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு, முதல்ல அவருக்கு செய்யணும். அப்போ அவருக்குரியதை நான் முதல்ல கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் மிக மிக முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. புரியுதா? ரைட்? நேரம், பணம், உங்களுடைய திட்டங்கள். இப்போ ஒரு திருமணத்துக்காக திட்டம் போடுறீங்களா? அப்போ முதல்ல என்ன யோசிக்கணும்? கர்த்தர் எனக்கு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாரு, எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படிப்பட்ட கணவனை திருமணம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னு கர்த்தரை தேடி, கர்த்தருடைய வழிநடத்தலை தேடி, அவருடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியம் பாருங்க. ரைட்? இன்றைக்கி மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க? யார் நம்மளுக்கு அதிகமாக வரதட்சணை கொடுப்பான்? ரைட்? ஆண்களுக்கு ஆண்கள் ஆண்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த ஒரு யோசனை வருது, யார் நம்மளுக்கு அதிகமாக வரதட்சணை கொடுப்பான்? ரைட்? இல்லை பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்க? யாருக்கு நிறைய சம்பளம் வருது, அந்த பையலுக்கு சொந்த வீடு இருக்குதா, ரைட், நிறையா சம்பாதிக்கிறானா, நம்மளை சொகுசாக வச்சுக்குவானா? ரைட்? அந்த அடிப்படையில் தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி நாம் சிந்திக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது யார்? கர்த்தரா? கர்த்தர் சொல்லி நான் கல்யாணம் பண்ணனா? இல்லை. என்னை வழி நடத்துனது கர்த்தர் இல்லை, பணம். ரைட்? அப்புறம் க்ரீட்டிங் கார்டில், இன்விடேஷன் கார்டில் வேற போட்டுருவாங்க, இது கர்த்தரால் ஆனது. அது கர்த்தரால் ஆனதில்லை, நீங்களாம் பணத்தின் வழி நடத்துதலின் அடிப்படையில் பண்ண கல்யாணம் இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த காரியங்களெல்லாம் வழி நடத்துவது எதுவாக இருக்கணும்? கர்த்தராக இருக்கணும்.
நீங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்க, என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, ரைட்? அதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தாவே, எனக்காக என்ன வச்சுக்கிறீங்க, என் வாழ்க்கைக்கான திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க பாருங்கள். அதை கண்டுபிடிக்கணும், அந்த பாதையில் போகணும். தேவனுடைய ராஜ்யத்தில் நடப்பது, தேடுவது என்றால் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். முதலாவது தேவனை தேடணும், ரைட்? கர்த்தரோடு நேரம் செலவழிக்கணும், அது இருக்குது, ரைட்? அது ஒரு கர்த்தரை முதலாவது தேடுவதில் ஒரு பகுதி. அந்த காலையில் அந்த முதலாவதையும் சிறந்ததையும் தேவனுக்கு கொடுக்கணும். அதே போல் பாருங்கள், பணத்தின் காரியங்கள்லாம் முதலாவதையும் சிறந்ததையும் தேவனுக்கு கொடுக்கணும். பணம் வந்தோடனே தசம பாகம், காணிக்கை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க, ரைட்? அடுத்து பாருங்கள், வாழ்க்கையின் காரியங்கள், தேவனுடைய திட்டத்தின் காரியங்கள், ரைட்? இதிலெல்லாம் கர்த்தரை தேடணும். கர்த்தாவே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, அந்த விதத்தில் நம்ம வாழ்ந்து பழகணும். அவருடைய திட்டத்தை தேடி, அவருடைய திட்டத்தை நாடி அதை செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கி பொதுவாக பிள்ளைய படிக்கணும் அப்படின்னா என்ன விதமாக யோசிக்கிறாங்க, எதுலங்க ஜாஸ்தி காசு வருது, எந்த ஃபீல்டில் இப்போ நல்லா பே பண்ணுறாங்க, அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? பாருங்கள், அதுக்கு பதிலாக கர்த்தர் எனக்குள்ளே என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற கிருபை என்ன, கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற தாளந்து என்ன, நான் எந்த டைரக்ஷனில் போகணும், அவர் எப்படி என்னை வழிநடத்த விரும்புகிறார், அதை தேடி அந்த பாதையில் போகணும். அந்த விதமாக படிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த விதமாக பாருங்கள், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ரைட்? இதோடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, கர்த்தர் என்னுடைய தேவனாக இருக்கணும், ரைட்? அவர் என் வாழ்வை வழி நடத்த வேண்டும். என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் பணம் இல்லாமல் என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் இன்னும் பார்க்கலாம், ரைட்? இந்த போதனையை கேட்டதுக்காக நன்றி. இந்த நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. எல்லாரும் கேட்கட்டும், நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.